ஞாயிற்றுக்கிழமை டே வந்து வெரி கலர்ஃபுல்லாகவும் க்ரீனரியாகவும் தான் ஸ்டார்ட் ஆச்சு. தோட்டத்தில் பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லான லில்லிஸ், ரோஸ், சன்ஃப்ளவர் அதெல்லாம் பூத்துருந்துச்சு. லில்லிஸே ஒரு 2-3 கலரில் பூத்துருந்துச்சு. ரெட் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர்லலாம் பூத்துருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தால் புதினா செடி. புதினா வந்து தோட்டத்தில் ரொம்ப சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. இந்தியா போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்டு வச்சுட்டு போனது வந்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா புஷ்ஷு மாதிரி நல்லா தளதளன்னு வளர்ந்துருந்துச்சு. ஸோ காலையில் சட்னிக்கு வந்து அதிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தண்டெல்லாம் நல்லா பெருசாக இருந்துச்சு. காலையில் இட்லியும் புதினா சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சால்மன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சால்மன் மீன் குழம்பு, சால்மன் ஃப்ரை செஞ்சுருந்தேன். அத்தை வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி மீன் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுட்டு ப்ராக்கலி பொரியல் அவங்களுக்காக செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ இப்படி தான் சண்டே சமையல் வந்து எங்கள் வீட்டில் சிம்பிளாக, டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாக முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.